Hello everyone. Semiconducting மெட்டீரியலை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து இன்ட்ரின்சிக், இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ரின்சிக். இப்போ இன்ட்ரின்சிக்னா பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டிங் மெட்டீரியல்ஸ். அதில் 2 கண்டிஷனோட டயக்ராம் போட்டிருக்கோம். ஒன்று வந்து டெம்பரேச்சர் பிலோ ஆர் ஈக்குவல் டு 0 கெல்வின் லெஃப்ட் சைடில் இருக்குது. ரைட் சைடில் வந்து அபவ் 0 கெல்வின். இப்போ பிலோ 0 கெல்வினில் வந்து அந்த வேலன்ஸ் பேண்ட் விபின்றது வேலன்ஸ் பேண்டு. எலக்ட்ரான்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில்லப் ஆகி அங்கே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹையர் எனர்ஜி லெவலான கண்டக்ஷன் பேண்டுக்கு இந்த பிளேஸ்க்கு மூவ் ஆக முடியாது. ஏன்னா அந்த சிலிக்கான் ஆட்டத்துக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ராங் ஃபார்மேஷன் ஆஃப் கோவலன்ட் பாண்டிங்னால அது மூவ்மெண்ட் இருக்காது. சப்போஸ் டெம்பரேச்சர் வந்து அபவ் 0 கெல்வின் போச்சுன்னா என்ன ஆகும்னா எலக்ட்ரான்ஸ் வந்து வேலன்ஸ் பேண்ட் வந்து 1/1 வந்து வேலன்ஸ் பேண்ட் விபி டு கண்டக்ஷன் பேண்ட் சிபிக்கு மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகிறப்ப ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் வந்து இந்த வேலன்ஸ் பேண்டில் க்ரியேட் பண்ணும். இதில் சர்க்கிளாக போட்டுக்கலாமே ஹோல்ஸ். ஸோ மேலே சிபியில் இருக்கிறது எலக்ட்ரான்ஸ். ஸோ இப்போ கண்டக்ஷன் பேண்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ்க்கான எக்ஸ்பிரஷன் தான் நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த ரெஜிமெண்ட் டயக்ராமில் லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா லோயர் லிமிட் வந்து -∞, அப்பர் லிமிட் வந்து +∞. அதில் வேலன்ஸ் பேண்டில் லோயர் லிமிட் பார்க்குறப்ப -∞, அதோட அப்பர் லிமிட் வந்து இவி. கண்டக்ஷன் பேண்டில் லோயர் லிமிட் வந்து இசி, அப்பர் லிமிட் வந்து +∞. இப்போ கண்டக்ஷன் பேண்டில் தான் இருக்கிற எலக்ட்ரான்ஸ்க்கான எக்ஸ்பிரஷன் டெரைவ் பண்ண போகிறோம். அதுக்கான ஃபார்முலா வந்து n(e) நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் கண்டக்ஷன் பேண்ட் n(e) ஈக்குவல் டு Z(e) dE × F(e). லிமிட்ஸ் வந்து இசி டு இன்ஃபினிட்டி. எப்படி போடுறோம்னா இந்த கண்டக்ஷன் பேண்டுக்கான லிமிட் வந்து லோயர் லிமிட் இசி, அப்பர் லிமிட் வந்து இன்ஃபினிட்டி. அதான் எப்படி எடுத்துக்கிறோம். இல்லை Z(e) dன்றது டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் அவைலபிள் எனர்ஜி ஸ்டேட்ஸ் இந்த கிவன் எனர்ஜி இன்டர்வல். அந்த எவ்வளவு எனர்ஜி ஸ்டேட்ஸ் இருக்க முடியும் குறிப்பிட்டுள்ள எனர்ஜி இன்டர்வலில், அதுக்கான எக்ஸ்பிரஷன் தான் இது. இது தனியாக டெரிவேஷன் இருக்குது. நம்ம அதில் அந்த டெரிவேஷனோட ஃபைனல் எக்ஸ்பிரஷன் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம். 5/2 8m/h² பவர் 3/2 e⁻1/2 dE. இது f(e)க்கான எக்ஸ்பிரஷன் வந்து இது ஃபெர்மி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் 1/1 ப்ளஸ் e⁻e⁻ef/kT. நெக்ஸ்ட்டு இந்த டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் கண்டக்ஷன் பேண்டுக்கான தான் மாத்திரம் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும்னா இசி டு இன்ஃபினிட்டிவ் 5/2 8m(e)*. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறப்ப டெம்பரேச்சர் 0 கெல்வினுக்கு அதிகமாக இருந்தால் எலக்ட்ரான்ஸ் வந்து வேலன்ஸ் பேண்ட் கண்டக்ஷன் பேண்ட் மூவ் ஆகும். எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிறப்ப ஒரு மாஸ் வந்து எஃபெக்டிவ் மாஸ்ன்னு மாறும். அதான் me⁻* போடுறோம். ஸோ me*/h² பவர் 3/2. இதில் ஹச்ன்றது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், எம்பின்றது எஃபெக்டிவ், m(e)ன்றது எஃபெக்டிவ் மாஸ். அடுத்து e⁻1/2ன்றது எனர்ஜி ஜென்ரலாக எனர்ஜியை மீன் பண்ணுது. இங்கே e-ECA போடுறோம்னா இட்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் த கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் இன் கண்டக்ஷன் பேண்ட். ஸோ இதில் டோட்டல் எனர்ஜின்னு பார்க்குறப்ப கேபிட்டல் E வரும் இந்த அரேஞ்ச்மெண்ட் டயக்ராமில். அதில் எலக்ட்ரான்ஸ் வந்து வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு ஷிஃப்ட் ஆகி கரெக்டாக அதில் அரேஞ்ச் ஆகிறப்ப என்ன ஆகும்னா அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியாக கன்சிடர் பண்ணுறாங்க. தட் இஸ் E(e). அதான் டோட்டல் எனர்ஜி மைனஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி கிவ்ஸ் த கைனெட்டிக் எனர்ஜி டேர்ம். ஸோ e⁻(e⁻1/2) மாத்திரம் e⁻1/2 பதிலாக கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் கண்டக்ஷன் பேண்டை நம்ம எழுதிக்கிறோம் இன்ட்டு டிஇ. அடுத்து ஃபெர்மி ஃபங்க்ஷன் 1/1 ப்ளஸ் e⁻e⁻ef/kT. இப்போ கண்டக்ஷன் பேண்ட் நம்ம டீல் பண்ணுறதுனால ஸோ 1/1 ப்ளஸ் e⁻e⁻ef/kT. இங்கே கண்டிஷன் என்னென்னா நம்ம கண்டக்ஷன் பேண்ட் டீல் பண்ணுறோம். இதில் எனர்ஜி வந்து பாசிட்டிவ் சைடு போயிட்டுருக்கோம். -∞ +∞ டுவர்ட்ஸ் இன்ஃபினிட்டி சைடு தான் அந்த கண்டக்ஷன் பேண்ட் இருக்குது. ஸோ இந்த பிளேஸ் என்ன ஆகும்னா ஈயோட வேல்யூ வந்து ஹையராக இருக்கும் கம்பேர் வித் EF. ஆக்சுவலி EF வந்து லைஸ் பிட்வீன் EC அண்ட் EV. ஸோ EF இஸ் லெஸர் தேன் E. ஸோ E-EF பாசிட்டிவாக வரும், e⁻ef/kT வந்து பாசிட்டிவாக வரும். And it should be greater than multi-greater than 1. that term also should be multi-greater than 1. So we can neglect 1 from this denominator. ஸோ அந்த கண்டிஷன் அப்ளை பண்ணி என்ன பண்ணுறோன்னா அந்த 1 வந்து இங்கே எடுத்துகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த லெஃப்ட் சைடில் உள்ள மற்ற டைமில் எதுவுமே மாறாது, அப்படியே வரும். அடுத்து இந்த பிளேஸில் வந்து 1/1 ப்ளஸ்ன்றது அந்த 1 மட்டும் நம்ம கேன்சல் நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ we have only 1/e⁻e⁻ef/kT. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இந்த டினாமினேட்டர் இருக்கிற டேம் வந்து டினாமினேட்டர் கொண்டு போகிறோம். ஸோ e⁻(e⁻ef) அப்போ -(-) ப்ளஸ் EF ஆயிரும். அடுத்து -e/kT.
ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிற மற்ற டேர்ம்ஸில் எதுவுமே சேஞ்சஸ் எடுக்குது, அப்படியே தான் இருக்கும், அப்படியே எழுதிக்கலாம். ஸோ அடுத்து கொஞ்சம் அசம்ஷன் பண்ணுறோம். அதாவது இந்த கைனடிக் எனர்ஜிக்கலி ஐ மைனஸ் இசி ஈக்குவல் டு எக்ஸ்கேடி. அப்போ இ ஈக்குவல் டு எடுத்துட்டிங்கன்னா இந்த இசின்றது ரைட் சைடு போய் வரும், மைனஸ் இசி ப்ளஸ் இசி ஆயிரும், ப்ளஸ் இசி ப்ளஸ் எக்ஸ்கேடி. அடுத்து இந்த டேர்ம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா டிஇ ஈக்குவல் டு இது ஃபஸ்ட் டேர்ம் வந்து கான்ஸ்டன்ட் மாதிரி, ஈசின்றது லோயர் லிமிட் ஆஃப் கண்டக்ஷன் மாதிரி இசி. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப 0 ஆகிடும். அடுத்து கேடி எக்ஸ்கேடின்ற டேர்ம்னா கேடி இன்ட்டு டிஎக்ஸ். இல்லை கேன்றது போல்ட்ஸ்மேன்ஸ் கான்ஸ்டன்ட், டீன்றது அப்சல்யூட் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், எக்ஸ் மட்டும் தான் வேரியபிள் குவான்டிட்டி. ஸோ கேடி இன்ட்டு டிஎக்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனில் வந்து லோயர் லிமிட் அப்ளை பண்ணுங்கள், இ ஈக்குவல் டு இசி. அப்போ இதில் இசின்னு போட்டிங்கன்னா, ஸோ இ ஈக்குவல் டு இசின்னு போட்டிங்கன்னா இசி மைனஸ் இசி 0 ஆகிடும். அப்போ எக்ஸ்கேடி ஈக்குவல் டு 0, நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0 பை கேடி, அதுவும் 0 ஆகிடும். நெக்ஸ்ட் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா இ ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிவ். இந்த ஈன்ற பிளேஸில் இன்ஃபினிட்டிவ் போட்டிங்கன்னா இன்ஃபினிட்டி மைனஸ் இசி ஈக்குவல் டு எக்ஸ்கேடி. அப்போ இன்ஃபினிட்டியோட மைனஸ்னாலும் என்னன்னாலும் இன்ஃபினிட்டி தான். ஸோ இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு எக்ஸ்கேட்டின்னு வரும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிவ். இப்போ லிமிட்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா மாறிடும், 0 டு இன்ஃபினிட்டிவ். ஸோ அதை எடுத்து இப்போ மாற்ற போகிறோம். இன்டெக்ரல் இசி டு இன்ஃபினிட்டிக்கு பதிலாக 0 டு இன்ஃபினிட்டிவ் π/2 8 me ஸ்டார் பை h ஸ்கொயர் பவர் 3/2 இன்ட்டு நம்ம அஸ்யூம் பண்ணதுபடி இ மைனஸ் இசி ஈக்குவல் டு, ஸோ இ மைனஸ் இசி ஈக்குவல் டு எக்ஸ்கேட்டி எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் இங்கே எக்ஸ்கேட்டி மாற்றுக்கிறோம். அடுத்து டிஇ ஈக்குவல் டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுக்கப்புறம் கேடி டிஎக்ஸ் வருது. ஸோ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுறோம், கேடி இன்ட்டு டிஎக்ஸ். நெக்ஸ்ட் இ பவர் இங்கே இஎஃப் மைனஸ் இஎஃப் மைனஸ் இன்றது இசி ப்ளஸ் எக்ஸ்கேடி, இஎஃப் மைனஸ் இ, ஸோ மைனஸ் இசி மைனஸ் எக்ஸ்கேடி. ஸோ இஎஃப் மைனஸ் இசி மைனஸ் எக்ஸ்கேடி, ஸோ இஎஃப் மைனஸ் இ பை கேடி. ஸோ இஎஃப் மைனஸ் இசி மைனஸ் எக்ஸ்கேடி பை கேடி. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா π/2 8 me ஸ்டார் பை h ஸ்கொயர் பவர் 3/2. இதில் x பவர் 1/2, இந்த கேடியை தனியாக எழுதிக்கிறோம், கேடி பவர் 1/2 கேடி பவர் 1 இன்ட்டு டிஎக்ஸ். அடுத்து இ பவர் இந்த டைம் நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கிறோம், இ மைனஸ் இசி பை கேடி மைனஸ் எக்ஸ்கேடி பை கேடி. இந்த ஃபார்முலா படி ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம் ப்ளஸ் என். இதில் எம்முக்கு மேலே இஎஃப் மைனஸ் இசின்னு இருக்குது, என்னுக்கு மேலே எக்ஸ்கேடி இருக்குது. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன, π/2 8 me ஸ்டார் பை h ஸ்கொயர் பவர் 3/2 கேடி, இங்கே பவர் 1, இங்கே 1/2. ஸோ காமன் பேஸ்ட்டு பவர் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். 1 + 1/2 பிகம்ஸ் 3/2 x பவர் 1/2 dx e பவர் ef மைனஸ் இசி பை கேடி இன்ட்டு e பவர் மைனஸ் எக்ஸ். ஸோ π/2 8 me ஸ்டார் கேடி பை h ஸ்கொயர் பவர் 3/2 e பவர் ef மைனஸ் இசி பை கேடி இன்ட்டு இன்டெக்ரல் 0 to infinity e பவர் மைனஸ் எக்ஸ் பவர் 2 இன்ட்டு இதில் இன்டெக்ரல் 0 to infinity e பவர் மைனஸ் எக்ஸ் பவர் 2 dx என்னன்னா காமா ஃபங்க்ஷன், அந்த வேலை வந்து √π/2. ஸோ ஒன்று ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. So π/2 8 me star h kt by h square power 3/2 e power ef minus ec by kt into root pi இல்லை pi power 1/2/2. ஃபஸ்ட்டு ஒரு பை இருக்கு, பை பவர் 1, இங்கே ஒரு பை பவர் 1/2. ஸோ பை பவர் 3/2 மாறிடும். அந்த பை நம்ம உள்ளே கொண்டு போயிடலாம். ஸோ 8 me star kt by h square power 3/2 into e power ef minus ec by kt. இங்கே π/2 இல்லை இங்கே ஒரு 1/2 இருக்கு இல்லையா, அது இந்த பை பவர் 1/2/2 இந்த 2 மல்டிப்ளை பண்ணுறப்ப ப்ராடக்ட் பிகம்ஸ் 1/4 மாறிடும். இந்த 8 பவர் 3/2 இருக்கு இல்லையா, அதை எப்படி பிரித்து எடுக்கலாம்னா இந்த இருக்குது 2 × 4 பவர் 3/2 2 × 2 ஸ்கொயர், இந்த 4 2 ஸ்கொயர் மாற்றிக்கிறோம் பவர் 3/2. இந்த 2 ஸ்கொயர் பவர் 3/2 போட்டிங்கன்னா 2 பவர் 3 ஆகிடும். இங்கே 2 பவர் 3/2, இந்த 2 பவர் 3ன்றது 8 ஆயிரும். இது அப்படியே 2 பவர் 3/2 இருக்கும். இந்த 2 உள்ளே கொண்டு போயிடலாம் ப்ராக்கெட்டுக்குள்ளே. ஸோ வெயிட் வந்து வெளியே வந்துடும். ஆக்சுவலாக இந்த 8ன்றது என்னென்னா இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம், 8 × 2 பவர் 3/2 பார்த்துக்கலாம். ஸோ 2 × இங்கே 2 me star kt by h ஸ்கொயர் பவர் 3/2 into e பவர் ef மைனஸ் இசி பை கேடி. இதுதான் அந்த டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ்க்கான அந்த எக்ஸ்ப்ரெஷன். அடுத்து டென்சிட்டி ஆஃப் ஹோல்ஸ் இதே மாதிரி தான் இருக்கும், ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் தான் பண்ணணும். ஓகே, அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.